இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரி அப்படியே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ சில பேர் வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சில பேர் வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ வந்து மாற்றி ஸ்டோரிஸ் போடும்போது மாற்றி போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஹிந்தியில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட் தமிழில் போட்டு அதுக்கப்புறமா ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்ஷி और बंदर. பக்ஷி और बंदर. பக்ஷி அப்படின்னா வந்து பறவை அப்படின்னு அர்த்தம். और அப்படின்னா மற்றும், பந்தர் அப்படின்னா குரங்கு. ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா பறவை மற்றும் குரங்கு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து பறவையும் குரங்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோரி பார்க்கலாம். बंदरों का झुंड एक पर्वत पर रहता था. பந்தர், பந்தரோம் அப்படின்னா வந்து குரங்குகள். ஓகே. ஸோ பந்தரோங்கா அப்படின்னா குரங்குகளின், ஜுண்ட் அப்படின்னா வந்து கூட்டம். ஸோ குரங்குகளின் கூட்டம் ஒன்று, ஏக் அப்படின்னா வந்துட்டு ஒன்று, இல்லைன்னா வந்து குரங்குகளின் கூட்டம் ஒரு மலை மீது. ஓகே. ஏக் பர்வத் பர், பர்வத் அப்படின்னாலும் மவுண்டன் தான், பஹாட் அப்படின்னாலும் வந்துட்டு மவுண்டன் தான். ஓகே. ஸோ பந்தரோं का झुंड அப்படின்னா குரங்குகளின் கூட்டம் ஒரு மலை மீது. ஓகே. ஒரு மலை மீது, மீது அப்படின்னு பர் அப்படின்னா மீது, ரெஹதாத்தா அப்படின்னா வாழ்ந்து கொண்டு இருந்தன அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. வாழ்ந்தன அல்லது வாழ்ந்தது அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ குரங்குகளின் கூட்டம் ஒரு மலை மீது வாழ்ந்தது. ஜப் சர்தியா ஆயி தோ பந்தரோं ने बहुत सारे बेर इकट्ठे किए. ஜப், ஸோ ஜப் அப்படின்னா வந்து போது பொழுது அப்படின்ற மாதிரி, வென் வயல் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது சர்தியா ஆயி. சர்தி அப்படின்னா வந்து குளிர்காலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ குளிர்காலம் வந்தபோது, சர்தியா ஆயி அப்படின்னா ஸோ குளிர்காலம் வந்தபோது. ஓகே. ஜப் அப்படிங்கிறது அந்த போது அப்படின்றத சேர்த்திக்கணும். ஸோ தோ பந்தரோं ने बहुत सारे बेर इकट्ठे किए. ஸோ இக்கட்டே கியே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இக்கட்டா கர்னா அப்படின்னா சேகரிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன சேகரித்ததுங்க, பந்தரோ நே பகுத் சாரி நிறைய பேர். பேர் அப்படிங்கிறது என்னென்னா இலந்தை பழம். ஓகே. இலந்தை பழத்தை வந்துட்டு அந்த பழத்தை வந்துட்டு பேர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஸோ அந்த குரங்கு வந்து என்ன பண்ணுது, குளிர்காலம் வந்ததும் நல்லா வந்துட்டு இலந்த பழங்களை வந்துட்டு சேகரிக்குதுங்க. अब ददकते कोयलों की तरह बंदरों ने इन बेरों को फूकना शुरू कर दिया. अब ஸோ ஃபஸ்ட்டு சேகரிச்சிருச்சு அந்த இழந்த பழங்களை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா ததக்தே கொயிலோம். கொயிலா அப்படின்னா என்னென்னா நிலக்கரி அப்படின்னு அர்த்தம். ஓகே. கோலுக்கு வந்து ஹிந்தியில் வந்து கொயிலா அப்படின்னு சொல்லுவாங்க, கொயிலம். ஸோ கொயிலம் அப்படிங்கிறது நிலக்கரிகள் அந்த மாதிரி. நம்ம தமிழில் சொல்லும்போது நிலக்கரி அப்படின்னு தான் சொல்லுவோம், அதாவது ப்ளூரல்ல அப்படின்ற மாதிரி, அதாவது நிறைய பீசஸ் ஆஃப் கோல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ததக்தே அப்படின்னா வந்துட்டு அப்படியே எரிகிற அந்த ரெட் கலரில் அந்த அனல் அடிக்கும் இல்லைங்களா, அதைத்தான் வந்து ததக்தே. ஸோ நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா, நிலக்கரியை வந்து பற்ற வச்சு அது அப்படியே வந்துட்டு அந்த சிவப்பு கலரில் அந்த அக்னி வந்து தெரியும் இல்லைங்களா, அதைத்தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. ததக்தே கொயிலோங் கீ தரக. ஸோ அந்த எரியக்கூடிய நிலக்கரியை செய்வது போல், கீ தரக அப்படின்னா போல, மாதிரி அப்படின்னு அர்த்தம். பந்தரோ நே இன் பேரோங் கோ ஃபூக்குனா ஷுரு கர்தியா. ஷுரு கர்தியா அப்படின்னா தொடங்கி விட்டது, ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இன் பேரோங் கோ, ஸோ இந்த இலந்தை பழங்களை வந்துட்டு ஃபூக்குனா ஷுரு கர்தியா. ஃபூக்குனா அப்படின்னா ஊதுவது அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த நிலக்கரியெல்லாம் பற்ற வச்சோம், ஒன்றுமே இல்லை, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பற்ற வச்சோம் அப்படின்னாலே, நம்ம ஊதுனோம் அப்படின்னாலே அது பிரைட்டாக அதில் அந்த அனல் வரும் இல்லைங்களா, அந்த ஒரு மாதிரி. ஸோ அதைத்தான் வந்துட்டு அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த மாதிரி வந்து தான் அந்த குரங்குகள் வந்து ட்ரை பண்ணுது. குளிர்காலம் வந்ததும் அந்த நிலக்கரியை வந்துட்டு பற்ற வச்சு அதில் அனல் வந்தோடனே அது ஊதி ஊதி இன்னுமே கொஞ்சம் ஃபயர் வர வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த குரங்குகள் ட்ரை பண்ணிகிட்ருக்கு.
सूचीमुख नाम का पक्षी बंदरों को यह सब करते हुए देख रहा था. ஸோ சூச்சிமுக் நாம் கா பக்ஷி. ஸோ சூச்சிமுக் அப்படின்ற பெயரை கொண்ட, நாம் கா பக்ஷி அப்படின்னா நாம் அப்படின்னா பெயர். ஸோ சூச்சிமுக் பெயரை கொண்ட பக்ஷி, பக்ஷின்னா பறவை. ஸோ அந்த பெயரை கொண்ட பறவை ஒன்று என்ன பண்ணுதுன்னா பந்தரோம் கோ யசப் கர்த்தே ஹுவே. ஸோ இந்த குரங்குகள் இது அனைத்தையும், யசப் அப்படின்னா இவை அனைத்தையும், கர்த்தே ஹுவே அப்படின்னா செய்து கொண்டு இருப்பதை, தேக் ரஹாத்தானா பார்த்து கொண்டு இருந்தது. ஸோ குரங்குகள் வந்து இந்த மாதிரி வந்து இழந்த பழங்களை வந்து ஊதிட்டு இருக்கிறத இந்த பறவை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கு. அந்த பறவையோட பேர் வந்து சூச்சிமுக். வ உன்சே போலா. இந்த இடத்துல வ அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த சூச்சிமுக் அப்படிங்கிற பறவை. அது வந்து உன்சே போலா, இந்த இடத்துல உன்சே யாருன்னா குரங்குகள். ஓகே, போலா அப்படின்னா வந்து கூறுவது. ஸோ என்ன சொல்லுது அப்படின்றத டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. जिन लाल लाल चीज़ों को तुम लोग कोयला समझ रहे हो वे तो बेर हैं. जिन लाल लाल चीज़ों को, ஸோ இந்த சிவப்பு சிவப்பு பொருட்கள், சீஸ் அப்படின்னா பொருள். ஸோ இந்த சிவப்பு சிவப்பு பொருட்களை நீங்கள் எல்லாரும், தும் லோக் அப்படின்னா நீங்கள் அனைவரும், ஓகே, நீங்கள் அனைவரும் கோயிலா சமஜ் ரஹே ஹோ, நிலக்கரின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அது வந்து வேத்தோ பேர்ஹ அப்படின்னா அவை வந்து இலந்தை பழங்கள் அப்படின்னு அது சொல்லுது. அதாவது நீங்கள் சிவப்பு கலராக வந்துட்டு ஒரு பொருளை வந்து நிலக்கரின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அது நிலக்கரியே கிடையாது, அது அதெல்லாம் வந்துட்டு பழம் அப்படின்னு சொல்லுது, இலந்தை பழம் அப்படின்னு சொல்லுது. क्यों अपनी मेहनत उन पर बर्बाद कर रहे हो. क्यों अपनी मेहनत. ஸோ அப்படி அப்படின்னா உங்களுடைய அப்படின்றது சொல்லுது. ஸோ நீங்கள் ஏன் உங்களுடைய மெஹனத், மெஹனத் அப்படின்னா எஃபர்ட். ஸோ அந்த கஷ்டம் போட்டு இது பண்ணுறாங்க இல்லைங்களா அது. ஸோ அந்த மெஹனத்தை வந்து உன் பர், இந்த இடத்துல உன் அப்படிங்கிறது யாருன்னா இந்த பேர், அந்த இலந்தை பழங்களை தான் அது மீன் பண்ணுது. பர்பாத் கர் ரஹே ஹோ அப்படின்னா, பர்பாத் கர்னா அப்படின்னா வீணடிப்பது. ஸோ உங்களோட எஃபர்ட்ஸை வந்துட்டு ஏன் இப்படி வந்து வீணடிச்சிட்ருக்கீங்க, இது வந்து நிலக்கரின்னு நினச்சிட்டு இந்த பழங்கள் மீது ஏன் வீணடிக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி கேட்குது. இஸ்கே பஜாய் கிசி குஃபா கோ ढूंढ कर उसमें अपना घर क्यों नहीं बना लेते. இஸ்கே பஜாய் அப்படின்னா வந்து இதற்கு பதிலாக, ஓகே, இதற்கு பதிலாக கிசி குஃபா, குஃபா அப்படின்னா வந்து குகை அப்படின்னு அர்த்தம். ஸோ கிசி குஃபா அப்படின்னா ஏதேனும் குகை. ஸோ கோ அப்படின்னா குகையை, ஏதேனும் குகையை, டூண்டுக்கர், டூண்டுனா அப்படின்னா தேடுவது. ஸோ ஏதேனும் குகையை தேடி, உஸ்மே அப்னா கர் கியூ நிஹி பனா லேத்தே. ஸோ உஸ்மே அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த குகையை தான் மீன் பண்ணுறோம். ஸோ அந்த குகைக்குள்ளார அப்னா கர் உங்களுடைய வீடு, கர் அப்படின்னா வீடு, அப்னா அப்படின்னா தன்னுடைய உங்களுடைய ரெண்டுமே வரும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட வீடை கியூ நிஹி பனா லேத்தே அப்படின்னா ஏன் உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஸோ அதாவது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த சிவப்பு சிவப்பு பொருட்களை வந்துட்டு நிலக்கரின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இது நிலக்கரியே கிடையாது, இதெல்லாம் வந்து இலந்தை பழங்கள். இது மேலே எதுக்கு இப்படி எஃபர்ட் போட்டு வீண் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் வீண் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு பதிலாக ஒரு குகையை தேடி கண்டுபிடிச்சி அதில் வந்து உங்களோட வீடை வந்து ஏன் உருவாக்கிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பறவை இந்த குரங்குகளை பார்த்து கேட்குது. ஏக் பந்தர் நே பலட்கர் ஜவாப் தியா. ஸோ ஏக் பந்தர் நே அப்படின்னா ஒரு குரங்கு வந்து பலட்கர் ஜவாப் தியா. ஜவாப் தேனா ஜவாப் தேனானா என்னென்னு படிச்சிருக்கோம், பதில் கொடுப்பது, பதில் அளிப்பது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ ஜவாப் தேனாவோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஜவாப் தியா. ஜவாப் அப்படின்னா பதில், தியா அப்படின்னா வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஸோ தேனா அப்படின்னா கொடுப்பது. ஸோ பதில் கொடுப்பது, பதில் அளிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜவாப் தேனான்னு என்ன, பதில் அளிப்பது. அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஜவாப் தியா. ஸோ ஒரு குரங்கு பலட்கர் ஜவாப் தியா. ஸோ பலட்கர் ஜவாப் தியா அப்படின்னா திருப்பி பதில் கொடுக்குது, அதாவது அந்த பறவை சொன்னதுக்கு பதில் கொடுக்குறது. ஸோ இந்த பலட்கர் ஜவாப் தேனா அப்படின்னா ஒருத்தங்க கேட்கும்போது நம்ம வந்து தமிழில் பார்த்தோம்னா இதுக்கு நிறையா இது இருக்குது. கூட பேசுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இல்லைன்னா வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, கூட பேசுகிறது. ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சு பதில் கொடுக்கறது, அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பலட்கர் ஜவாப் தேனா. ஓகே, எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, கூட பேசுகிறது, அந்த மாதிரியெல்லாம்.
ஸோ இந்த இடத்துல என்னென்னா அந்த பறவை சொன்னதுக்கு ஒரு குரங்கு வந்து பதில் கொடுத்துருது, பட்டுன்னு பதில் கொடுத்துருது அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லுது, அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, தும் ஹமாரே பீச் மே கியூ டபக் ரஹே ஹோ. டபக்னா அப்படின்னு தனியாக பார்த்தோம் அப்படின்னா சொட்டுவது அப்படின்னு அர்த்தம். கசிவது, சொட்டுவது, நம்ம சொல்வோம் இல்லைங்களா, லீக் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்துட்டு டபக்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அப்படியே, அதாவது சொட்டு சொட்டாக அப்படியே விழுகுது அப்படின்னு சொல்கிறது டபக்னா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து எப்படின்னா, நம்ம வந்து எங்களுக்கு மத்தியில் வராத, எங்களுக்கு மத்தியில் குதிக்காத அப்படின்னெல்லாம் சொல்வோம் இல்லைங்களா. உன்னை யாராவது நாங்கள் அழைச்சோமா, நீ எதுக்கு இங்கே வர அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்குது. தும் ஹமாரே பீச் மே க்யூ டபக் ரஹே ஹோ. ஸோ டபக்னா அப்படின்றது ஆக்சுவல் மீனிங் என்ன, சொட்டுவது அப்படின்னு அர்த்தம், இல்லை கசிவது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, தும் நீ, அதாவது அந்த பறவையை மீன் பண்ணி அந்த குரங்கு சொல்லுது. ஹமாரே பீச் அப்படின்னா எங்களுக்கு மத்தியில். ஸோ குரங்கு ஹமாரே அப்படின்னா எங்கள், ஸோ பீச்சுமே அப்படின்னா எங்களுக்கு மத்தியில், அதாவது குரங்குகளுக்கு மத்தியில். கியூ டபக் ரஹே ஹோ அப்படின்னா ஏன் தலையிடுகிறாய், ஏன் வருகிறாய், அதாவது எங்களோட விஷயத்துக்குள்ளே ஏன் மூக்க நுழைக்கிற, அந்த மாதிரியெல்லாம் அது கேட்குது. ஜாவோ और हमें जो करना है वो करने दो. ஸோ ஜாவோ அப்படின்னா போ, हमें जो करना है वो करने दो, எங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய்ய விடு. ஓகே, हमें जो करना है அப்படின்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, நாங்கள் என்ன செய்கிறோமோ, वो करने दो அப்படின்னா அதை செய்ய விடு அப்படின்னு சொல்லுது. हालांकि सूचीमुख नहीं माना. ஸோ हालांकि அப்படின்னா எனினும். ஓகே, எனினும். சூச்சிமுக் நெஹி மானா. ஸோ மானனா அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்வது, நெஹி மானா அப்படின்னா வந்துட்டு இது பாஸ்டில் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எனினும் சூச்சிமுக் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதாவது அந்த ஆன்சரை வந்து அது அக்செப்டே பண்ணிக்கல. வ லகாத்தார் உனே உபதேஷ் தேதாஹி ரஹா. வ லகாத்தார், லகாத்தார் அப்படின்னா கண்டினியூஸ்லி, தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வஹ் அப்படிங்கிறது யாருன்னா இந்த சூச்சிமுக், அந்த பறவை. ஸோ அது வந்து தொடர்ந்து உனே, இந்த இடத்துல உனே அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த குரங்குகள். ஸோ அந்த குரங்குகளுக்கு உபதேஷ் தேதாஹி ரஹா அப்படின்னா உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. உபதேஷ் தேனா அப்படின்னா உபதேசிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ உபதேசித்து கொண்டே இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஆக்கிர்கார், ஆக்கிர்கார் அப்படின்னா ஃபைனலி, இறுதியாக. बंदर इतने अधिक चिढ़ गए कि उन्होंने सूचीमुख को पकड़कर उसकी अच्छी पिटाई कर दी. ஸோ பந்தர் இத்தனே அதிக் சிடு கயே. சிடு ஜானா அப்படின்னா என்னென்னா இரிட்டேட் ஆகிறது, எரிச்சல் அடைவதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ இத்தனே அதிக். ஸோ இது வந்து ஹிந்தியில் எப்படி சொன்னாலும் தமிழில் எப்படி சொல்லுவோன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு அதுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எந்த அளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே, இத்தனே அப்படின்னா இவ்வளவு அப்படின்ற மீனிங் தான் வரும். அதிக் அப்படின்னா அதிகம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி அது தமிழில் எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அதுக்கு கோபம் வந்துருச்சுன்னா, எந்த அளவுக்கு அதுக்கு எரிச்சல் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி. ஸோ பந்தர் இத்தனே அதிக் சிடுகைய. ஸோ குரங்குகளுக்கு எந்த அளவுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா, உன்ஹோனே, அதாவது அந்த குரங்குகள் வந்து சூச்சிமுக்கோ பக்கடுக்கர், அந்த சூச்சிமுக் அந்த பறவையை வந்து பிடிச்சு உஸ்கி அச்சி பிட்டாயி கர்தி. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம பைஹார்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உசே மாறா அப்படின்னு சொல்கிறது வேறு, உஸ்கி பிட்டாயி கி அப்படின்னா அவனை பிடிச்சி அடிக்கிறது, அதை பிடிச்சி அடிக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல உஸ்கி அச்சி பிட்டாயி கர்தி. ஸோ பிட்டாயி அப்படிங்கிறது என்னென்னா அடிப்பது, அது வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால இது இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும். உஸ்கி அச்சி பிட்டாயி கர்தி, அதை பிடிச்சி நல்லா அடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பறவை, அந்த குரங்குகள்லாம் அந்த பறவையை பிடிச்சி நல்லா அடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. किसी मूर्ख को सलाह नहीं देना चाहिए और ना ही किसी को बिना मांगे सलाह देनी चाहिए. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன சொல்ல வராங்கன்னா, கிசி மூர்குக்கோ, ஸோ எந்த ஒரு முட்டாளுக்கும். ஸோ கிசி அப்படின்னா எந்த ஒரு, மூர்கு அப்படின்னா வந்து முட்டாள் அப்படின்னு அர்த்தம், கோ அப்படின்னா முட்டாளுக்கும், எந்த ஒரு முட்டாளுக்கும் சலாஹ் நிஹி தேனா சாஹியே. ஸோ சலாஹ் தேனா அப்படின்னா, சலாஹ் அப்படின்னா சஜஷன். ஸோ எந்த ஒரு சஜஷனும் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு முட்டாளுக்கும் எந்த ஒரு சஜஷனுமே எப்போவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சலாஹ் நெஹி தேனா சாஹியே. ஓகே, ஆலோசனை வந்து
எப்பவுமே கொடுக்கக்கூடாது ஒரு முட்டாளுக்கு. और ना ही किसी को, அது மட்டும் இல்லை, ना ही किसी को बिना मांगे सलाह देनी चाहिए. அது மட்டும் இல்லை, யாருக்கும் கிசிக்கோ யாருக்கும் பினா மாங்கே கேட்காமல், ஓகே, அவங்களா வந்து கேட்காமல் சலாஹ் தேனி சாஹியே, அதாவது நாஹி அப்படின்னா வந்து நெஹி, ஓகே. சலாஹ் தேனி சாஹியே அப்படிங்கிறது என்னென்னா, யார் ஒருவரும் வந்து கேட்காம அவங்களா வந்து நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்காம நம்ம அட்வைஸும் கொடுக்கக்கூடாது, ஆலோசனையும் வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே, ஸோ மாரல் என்ன, எந்த ஒரு முட்டாளுக்கும் நம்ம வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து யாருக்குமே வந்துட்டு அவங்களா வந்து எனக்கு ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து கேட்காத வரைக்கும் நம்ம வந்து ஆலோசனையை கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டோரி அப்படியே ரீட் பண்ணிடுறேன். पक्षी और बंदर. बंदरों का झुंड एक पर्वत पर रहता था. जब सर्दियाँ आई तो बंदरों ने बहुत सारे बेर इकट्ठे किए. अब धधकते कोयलों की तरह बंदरों ने इन बेरों को फूंकना शुरू कर दिया. सूचीमुख नाम का पक्षी बंदरों को यह सब करते हुए देख रहा था. वह उनसे बोला, जिन लाल लाल चीज़ों को तुम लोग कोयला समझ रहे हो वे तो बेर है. क्यों अपनी मेहनत उन पर बर्बाद कर रहे हो? इसके बजाय किसी गुफा को ढूंढकर उसमें अपना घर क्यों नहीं बना लेते? एक बंदर ने पलटकर जवाब दिया, तुम हमारे बीच में क्यों टपक रहे हो? जाओ और हमें जो करना है वो करने दो. हालांकि सूचीमुख नहीं माना, वह लगातार उन्हें उपदेश देता ही रहा. आखिरकार बंदर इतने अधिक चिढ़ गए कि उन्होंने सूचीमुख को पकड़कर उसकी अच्छी पिटाई कर दी. किसी मूर्ख को सलाह नहीं देना चाहिए और ना ही किसी को बिना मांगे सलाह देनी चाहिए. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து நான் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை தமிழில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். பந்தர் குரங்கு, பர்வத் மலை, ரெஹனா வாழ்வது, சர்தி குளிர்காலம், பகுத் சாரா நிறைய, இல்லை மிக நிறைய அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பேர் இலந்தை பழம், இக்கட்டா கர்னா சேகரிப்பது, ததக்னா எரிகிற, கொயிலா நிலக்கரி, ஃபூக்னா ஊதுவது, ஷுரு கர்னா தொடங்குவது, பக்ஷி பறவை, போலா கூறுவது, சாரி போல்னான்னு எடுத்துக்கலாம். ஓகே, போலாங்கிறது பாஸ்ட் டென்ஸ், இது வந்து போல்னா அப்படின்னா வந்து கூறுவது. லால் சிவப்பு, சீஸ் பொருள், தும் லோக் நீங்கள் அனைவரும், சமஜ்னா புரிந்து கொள்வது, கியூ ஏன், அப்படி தன்னுடைய உங்களுடைய. ஸோ மீனிங் ரெண்டு வந்தாலுமே இந்த ஸ்டோரியில் வந்து உங்களுடைய அப்படின்ற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மெஹனத் கடின உழைப்பு, பர்பாத் கர்னா வீணாக்குவது, கே பஜாய் பதிலாக, கிசி ஏதேனும், கிசிக்கோ ஏதேனும் அல்லது யாருக்கும், குஃபா குகை, டூண்டுனா தேடுவது, கர் வீடு, பனாலேனா உருவாக்குவது, பலட்கர் ஜவாப் தேனா எதிர்த்து பேசுவது, திருப்பி பதில் கொடுப்பது, கே பீச் இடையே மத்தியில், டப்பக்குனா கசிவது ஒழுகுவது. இதுதான் ஆக்சுவல் மீனிங். பட் இந்த ஸ்டோரியில் கியூ ஹமாரே பீச் மே டப்பக் ரஹே ஹோ அப்படின்னா வந்து எங்களோட விஷயத்தில் ஏன் மூக்கு நுழைக்கிற அந்த மாதிரி சொல்கிறது, மூக்கு நுழைக்கிற தலையிடுற அந்த மாதிரி சொல்கிறது. ஹாலாக்கி எனினும் இருப்பினும், மானுனா ஏற்றுக்கொள்வது, லகாத்தார் தொடர்ச்சியாக, உபதேஷ் தேனா உபதேசிப்பது, ஆக்கிர்கார் இறுதியாக இறுதியில், இத்துனா இவ்வளவு, அதிக் அதிகம், சிடுஜானா எரிச்சல் அடைவது, பக்கடுனா பிடிப்பது, அச்சி நன்றாக, பிட்டாயி கர்னா அடிப்பது தாக்குவது, மூர்க் முட்டாள், சலாஹ் தேனா அறிவுரை சொல்வது, கே பினா இல்லாமல், அதாவது இஸ்கே பினா உஸ்கே பினானா இது இல்லாமல் அது இல்லாமல் அந்த மாதிரி வருது, மாங்குனா கேட்பது. ஓகே, ஸோ மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதை வந்து அப்படியே தமிழ் ஸ்கிரிப்டில்
ஃபுல் ஸ்டோரி அப்படியே ஹிந்தியில் கொடுத்துருக்கேன், ஆனால் தமிழ் ஸ்கிரிப்டில். ஓகே, பக்ஷி அவர் பந்தர்னு ஃபுல் ஸ்டோரி அப்படியே கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஃபுல் ஸ்டோரி அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை அப்படியே வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன். பறவையும் குரங்கும். குரங்குகளின் கூட்டம் ஒரு மலை மீது வாழ்ந்து வந்தன. குளிர்காலம் வந்தபோது குரங்குகள் நிறைய இலந்தை பழங்களை சேகரித்தன. இப்போது எரிகிற நிலக்கரியை ஊதுவது போல குரங்குகள் இந்த இலந்தை பழங்களை ஊதத் தொடங்கின. சூச்சிமுக் எனும் பெயரை கொண்ட பறவை குரங்குகள் இவை அனைத்தையும் செய்வதை பார்த்து கொண்டு இருந்தது. நீங்கள் நிலக்கரி என்று நினைத்து கொண்டிருக்கும் சிவப்பு சிவப்பு பொருட்கள் நிலக்கரி அல்ல, அவை இலந்தை பழங்கள். ஏன் உங்கள் கடின உழைப்பை அவைகள் மீது வீணாக்குகிறீர்கள்? இதற்கு பதில் ஏதேனும் குகையை தேடி அதில் தங்களின் வீட்டை ஏன் உருவாக்கி கொள்ளக்கூடாது என்று அது அவைகளிடம் சொன்னது. நீ எங்கள் மத்தியில் ஏன் வருகிறாய்? போ, நாங்கள் என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை செய்ய விடு என்று ஒரு குரங்கு திருப்பி பதில் கொடுத்தது. எனினும் சூச்சிமுக் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தொடர்ந்து அவைகளுக்கு உபதேசித்து கொண்டே இருந்தது. இறுதியில் குரங்குகள் எந்த அளவு எரிச்சல் அடைந்தது என்றால் அவைகள் சூச்சிமுக்கை பிடித்து நன்றாக அடித்து விட்டன. எந்த ஒரு முட்டாளுக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது, அதே போல் ஒருவர் கேட்காமலும் அறிவுரை சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். இதில் இவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye-bye.